ஹே கைஸ், ஊருக்கு போவோமா? எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நேராக ரூமில் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றி பேக்கும் எடுத்து நாம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம். எக்ஸாம் முடிச்சு வந்து ரெஸ்ட் எடுக்க கூட டைம் கிடைக்கலப்பா. ஏதோ நம்ம நல்ல நேரத்துக்கு நான் பஸ் ஸ்டாப்பில் போய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பஸ் வந்துடுச்சு. நான் அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆனால் உட்காரதா சீட்டே கிடைக்கல. நம்ம வீடியோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். நான் குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இதே டைமில் நானும் எங்கள் அப்பாவும் பெங்களூருக்கு ஃபஸ்ட் டைம் வந்தோம். எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேர போகிற காலேஜ் பார்க்க தான் வந்தோம். நானும் எங்கள் அப்பாவும் கேஆர் மார்க்கெட் வந்து எந்த பஸ்ஸில் ஏறணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வரனால எந்த பஸ்ஸில் ஏறணும்னுலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கூகுள் மேப் எல்லாம் பார்த்து கரெக்டாக பஸ் ஏறி காலேஜுக்கு விட்ட போய் இறங்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் நான் பெங்களூர் வந்தப்போ எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? போன வருஷம் இதே டைமில் நான் காலேஜ் பார்க்க வந்தோம். இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நான் பெங்களூர் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக டைம் எல்லாம் போகுதுல்ல. இனியும் நான் பெங்களூர் வந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த vlog ஃபுல்லாக அப்படியே போயிடும். அதனால நம்ம பேக் டு கண்டென்ட்டுக்கு வரலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் கலாசிப்பாளையம்ல இருந்து தான் நமக்கு ஊருக்கு பஸ் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறினதும் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா எஞ்சது காலையில் கம்பம் வந்ததுக்கப்புறம் தான். கம்பம் பஸ் ஸ்டாண்டில் வந்து அதுக்கப்புறமா குமுளிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டேன். எப்படியோ நாம் 1.5 மாதத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டில் இருக்கிற vlogs எல்லாம் வரும். அப்போ அது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ டாடா பை பை, see you.